ஒரு நாளைக்கு மனிதன் 3 வேளை உணவு உட்கொள்றோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மை அது இல்லை. இன்னைக்கு மனிதன் 12 வேளைக்கு மேல உணவு உட்கொண்டுட்டு இருக்காங்க. இது யாருக்குமே தெரியறது இல்லை. ஏன்னா காலையில எந்திரிச்சோன்னா காப்பி டீ குடிக்கிறோம், அப்புறம் டிஃபன் சாப்பிட்றோம், டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காப்பி டீ குடிக்கிறோம், அதுக்கப்புறம் 11 மணிக்கு போல ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், மதியானம் லஞ்ச் சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், அப்புறம் 5 மணிக்கு டீ சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், நைட்டு டிஃபன் சாப்பிட்றோம், டிஃபன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் காப்பி டீ ஏதாவது சாப்பிட்றோம், ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம், ஜூஸ் சாப்பிட்றோம், ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். இப்படின்னு கணக்கு வழக்கு இல்லாமல் ஒரு நாளைக்கு மனிதன் 3 வேளை சாப்பிடல, 12 வேளைக்கு மேலே அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த உடல் எப்படி தன்னைத்தானே இயங்குறதுக்கு உண்டான, தன்னைத்தானே புதுப்பித்துக்கு உண்டான வேலைகளை செய்யாது இல்லவா? அப்போ இந்த உடலுக்கு உண்டான சக்திகள் அழிக்கப்படுகிறது, குறைக்கப்படுகிறது, தன்னைத்தானே உற்பத்தி செஞ்சுக்கக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடுது. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்றாரு, அற்றது அறிந்து கடைபிடித்து மாறு அல்ல தூய்க்க துவர பசித்துங்கிறார். இப்போ எப்போ பசிக்குதோ பசிக்கும் போது மட்டும்தான் உணவு உண்ணணும். எப்போ வேணாலும் சாப்பிடலாம், எதை வேணாலும் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு நோய்ங்கிறது துன்பத்தை தரக்கூடியது எப்பயுமே கூட குடிக்கொண்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு நம்ம உணவு உட்கொள்றோம். இந்த உணவு உட்கொள்ளும் போது அடுத்த நாள் காலையில நம்ம மலம் போறோம் இல்லையா? இந்த மலம் முழுமையா போயிட்டு இருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மை அது அல்ல. முழுமையான மலம் யாருக்குமே போறது அல்ல. ஏன்னா காலையில் சாப்பிட்றது, மதியானம் சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட்றது, இந்த உணவுகள் எல்லாம் மனக்குடலில் போய் தங்கிற நம்மளுடைய உணவு குடல் 33 அடி நீளம் இருக்கு. அப்போ இந்த உணவு குடலில் உள்ள போன உணவுகள் எல்லாமே முழுமையாக ஜீரணமாகி செரிமானமாகி கழிவு குடலுக்கு போய் கழிவாக போய் தேங்கி விடுகிறது. அது முழுமையாக போகிறது கிடையாது. ஏன்னா 33 அடி இருக்கக்கூடிய உணவு குடலில் இருந்து நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே கார்போஹைட்ரேட்னு சொல்லக்கூடிய மாவு பொருட்களாகவே அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போ அது என்ன பண்ணும்? பசையாகவே ஒட்டிக்கிட்டு இந்த உணவு குடல்ல தங்கியே தான் போயிடுது. அது முழுமையாக மலக்குடலுக்கு போறதே கிடையாது. அப்போ உடல் தூய்மை அடைகிறதே கிடையாது. அப்போ கழிவுகள் முழுமையாக வெளியே போகலை அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள தானாகவே புதுமையான செல்கள் உற்பத்தி ஆகாது. அப்போ அந்த கழிவுகள் உள்ள தங்கி இருக்கும்போது என்ன ஆகும்? ரத்தத்தில் கலக்கும், அணுக்களாகவே அப்படியே மாறும். அப்போ நல்ல செல்கள் எல்லாம் சாப்பிட்டு அந்த கெட்ட செல்கள் அதிகமாக வளர ஆரம்பிக்கும். இதுதான் நமக்கு வியாதியாக பரிமாணம் ஆகுது. அப்போ அந்த கழிவுகளை முதல்ல வெளியேற்றணும். அப்போ மலம் போனதுக்கு அப்புறம் நீங்க ஒன்றும் இல்லை, இந்த உடல் தூய்மை பண்றதுக்கு அதனால தான் முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை பேதி எடுக்கணும்னு சொல்லி, இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை வாந்தியாவது எடுத்து நம்ம சரி பண்ணணும். இன்னைக்கு நம்ம அதை செய்யறதே கிடையாது. ஏன் அப்படி பண்ணும்போது உடல்ல இருக்கக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே வெளியேறும். வள்ளல் பெருமானும் அதைத்தான் சொல்லுவாங்க. உங்களுடைய இந்த உணவில்லாத பழக்கம் அப்படின்றது, பயிற்சி அப்படின்றது தாம்பத்திய உறவுலையும் வாழ்க்கையிலையும் எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்திருக்கு? தாம்பத்தியம் சொன்னீங்க இல்லையா, அதுலேயே விட இருக்குது. இப்போ மருந்து சாப்பிட்றீங்கன்னா அந்த உடலுக்கு நோயினா அந்த நோய் சரியாகணும்னா என்ன பண்ணணும்? பத்தியம் இருக்கணும் இல்லையா? பத்தியம் இருந்தால் அந்த நோய் சரியாகணும் இல்லையா? அப்போ தாம்பத்தியம், தமிழ் எவ்வளோ நுட்பமான மொழின்னு பார்த்தீங்களா? அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்கு. தமிழ்ங்கிறது உயிர் மொழி, உணர்வு மொழி, வாழ்வியல் மொழி, உலகத்தின் முதல் மொழியிலே. அதுலேயே கேள்வியும் இருக்கு, விடையும் இருக்கு, ஞானமும் இருக்குது. நீங்க கேட்டது தாம்பத்தியம். அந்த பத்தியம் அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் நம்ம எல்லாத்துலையும் கடைபிடிச்சிட்டோம்னா எந்த பாதிப்புமே கிடையாது. வள்ளல் பெருமான் அதைத்தான் சொல்லியிருக்காங்க. இல்லறவாசிகள் வாழ்க்கையில் 16 நாட்களுக்கு ஒரு முறை தேக சம்பந்தம் வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. தவறு கிடையாது அப்படின்னு. அப்ப தாம்பத்தியம்ங்கிறது இல்லை, எல்லா முறையிலும் உணவுல பத்தியம் வேணும், வாழ்க்கை முறையில் பத்தியம் வேணும், பேசுவதில் பத்தியம் வேணும். எல்லாத்துலேயுமே பத்தியமாக இருந்துட்டால் இந்த உயிருக்கு எந்த பாதிப்பும் கிடையாது, வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் கிடையாது.